புளிசாதம் எனப்படும் புளியோதரை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வடித்த சாதம் 2 கப், கடலைப்பருப்பு 50 கிராம், மிளகாய் வத்தல் 10 நம்பர், வரமல்லி 1 கை அளவு, வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், புளி 50 கிராம், மண்டவெல்லம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை தாளிப்பதற்கு, கடுகு உளுந்து 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம் அரை டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். இப்பொழுது புளியோதரை செய்யும் முறை: முதலில் அடுப்பில் வாணலியை வைத்து காய்ந்தவுடன் வெந்தயத்தை இடவும். வரமிளகாயில் 5 நம்பர் இதில் சேர்க்கவும். வெந்தயம் பொரிந்து வரும்பொழுது கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் இடவும். பின்பு மல்லியை சேர்க்கவும். இது நன்றாக வறுத்து தனியாக எடுத்து வைத்து ஆற வைத்து மிக்சியில் இட்டு பொடியாக பொடித்து கொள்ளவும். பின்பு வாணலியை அடுப்பில் வைத்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றவும். எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு உளுந்து இடவும். பின் மீதமுள்ள கடலைப்பருப்பை இதில் இடவும். பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் இதில் சேர்க்கவும். கடலைப்பருப்பு பொன்னிறமாக வந்தவுடன் மிளகாய் வற்றலை 1-2 கிள்ளி இதில் இடவும். கறிவேப்பிலை சேர்க்கவும். பின்பு தண்ணீரில் இட்டு கரைத்து வைத்திருக்கும் புளியினை இதில் வடிகட்டி சேர்க்கவும். புளிக்கரைசலை 2-3 முறை தண்ணீரில் இட்டு கரைத்து இத்துடன் சேர்த்து உப்பிடவும். உப்பிட்டு இந்த புளிக்கரைசல் கொதித்து கொதித்து சுண்டி வரும்பொழுது முதலில் பொடித்து வைத்திருக்கும் அந்த பொடியிலிருந்து 2 ஸ்பூன் சேர்க்கவும். பின் எடுத்து வைத்திருக்கும் மண்டவெல்லத்தை இதில் சேர்த்து அடுப்பை ஆஃப் செய்யவும்.
எடுத்து வைத்திருக்கும் 2 கப் சாதத்தில் தேவையான அளவு இந்த புளிச்சாற்றினை சேர்த்து கிளறி வைக்கவும். மீதமுள்ள புளிச்சாற்றை எடுத்து வைத்து பின்பு உபயோகப்படுத்தலாம். புளியோதரை இப்பொழுது ரெடி.